இத வந்து நம்ம தமிழ்ல நான் ஆங்கிலத்துல நம்ம டாக்டர் அம்பேத்கர் அப்படிதான் சொல்லிப்பாங்க மகாலட்சுமி. நீங்க நினைக்கிறதெல்லாம் பொய். சிவாஜிராவ் கெய்க்வாட் தலித் எல்லாம் கிடையாது. நான் உரத்து சொல்றேன், அவர் தலித் கிடையாது, அவர் பார்ப்பனர். சிவாஜி ராவ் கெய்க்வாட் ஒரு பார்ப்பனர், அவர் தலித் கிடையாது. ஆங்கிலத்துல டாக்டர் அம்பேத்கர் எழுதுன ஹூ இஸ் சூத்ரா புக்ல இது புத்தகத்துல இது இருக்கு. இதையே நம்ம பேரறிஞர் அண்ணா இங்க சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம்னு ஒரு நாடகமா போட்டாரு. பின்னாடி மறுபடியும் அது சினிமாவாகவும் வந்தது. இதுதான் அந்த அந்த நாடகத்துல தான் நம்ம பிசி கணேசன் நடிச்சப்போ அந்த நாடகத்தை பார்த்துட்டு பெரியார் அவருக்கு கொடுத்த பட்டம் தான் சிவாஜி கணேசன் அப்படின்றது. இப்ப இந்த சைட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா மேடை நாடகத்தோட ஒரு புகைப்படம். அதுல சிவாஜியா நடிச்சிருக்கிறது சிவாஜி கணேசன். இங்க ஒரு சாமியார் வேஷத்துல இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம பேரறிஞர் அண்ணா தான். பேரறிஞர் அண்ணா தான் அந்த காகப்பட்டர் வேஷத்துல நடிச்சிருப்பாரு. அதுல வந்து சிவாஜியோட நண்பனா வேற ஒரு கேரக்டர் புகுத்தி நம்மளுடைய சமூக நீதி கருத்துக்களையும் அந்த நாடகத்துக்குள்ளேயே எல்லா இடத்துலயும் சொல்லியிருப்பாரு. இது சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம்னு பேரறிஞர் அண்ணா எழுதின போட்ட நாடகம். அது மறுபடியும் திரைப்படமாகவும் அது. இதே மாதிரி நீங்க இதை பத்தி நீங்க இன்னும் தெளிவான விவரங்கள் வேணும் அப்படின்னா ஹூ இஸ் சூத்ரா, யார் சூத்திரர்கள் அப்படின்னு தமிழ்லயும் இருக்கு, ஆங்கிலத்திலயும் இருக்கு. பிஆர் அம்பேத்கர், டாக்டர் பிஆர் அம்பேத்கர் எழுதினா இந்த புத்தகத்துல கிட்டத்தட்ட ஒரு 40-60 பக்கத்துக்கு மேல வரும். ஒரு பெரிய வரலாற்று ஆவணம். அத பார்ப்பனர்கள் அவங்க சிவாஜி வந்து சூத்திரன் அப்படின்றத அங்க மட்டும் சொன்னதோட விடல. சுதந்திர இந்திய 1857க்கு அப்புறமும் கோர்ட்ல எல்லாம் கேஸ் போட்டாங்க. அவங்க சத்திரியர்கள் கிடையாது. அதாவது எப்போ சிவாஜியோட காலம் எங்க 1680, இவங்க எப்போ வந்து கேஸ் போடுறாங்க மறுபடியும் கிழக்கிந்திய கம்பெனில எல்லாம் கேஸ் போட்டாங்க.